Hi friends, welcome back to Anira Trendz. இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்துட்டு நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்டிச்டு ப்ளவுஸாக நான் இந்த இடத்துல ஒரு கார்ட்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அட்டையில் கிளிப் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் எப்பவும் போல் நெக்லைனை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு பால் செயின், நடுவில் வந்து ஸ்டோன் செயின் இப்படி ஒட்டினீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சீட் பீட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இந்த இடத்துல பால் செயின் யூஸ் பண்ணுறோம். இது அப்படியே ஒட்டிக்கோங்க. இது வந்து ஷேப் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. நெக்லைனுக்கு பர்ஃபெக்டாக அது வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ பார்ட் பை பார்ட்டா ஒரு பார்ட் ஒட்டிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் வந்துட்டு பொறுமையாக பார்த்து ஒட்டணும்னா இதில் ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வராது. அதனால தான். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு நான் எப்போவுமே நிறைய தான் போடுறேன். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து தனியாக மேலே ஸ்டிச்சஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ரிவர்ஸ் அயன் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ஹேர் ட்ரையர் இருக்குல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஹாட் மோடில் வச்சுட்டு அப்படியே மேலே காமிச்சிங்கன்னா கூட அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா ஒட்டிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் சீவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அங்கங்கே ரேண்டமாக. பட் அதுக்கான தேவை கண்டிப்பாக இருக்காது. ஸோ க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 சென்டிமீட்டரில் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மார்க்கிங் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு அங்கே எகெயின் இதையவே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா வந்துட்டு ஸ்டோன் செயின் பால் செயின் தானே ஒட்டுறேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு வந்துட்டு புரியாமல் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் செயின் நான் ஒட்டிக்கிறேன். எகெயின் ரெண்டு சைடும் வந்து பால் செயின்ஸ் போட்டுட்டு ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. 2 சென்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் மார்க் பண்ண இடத்துலையே ஒட்டுவோமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற டெக்னிக் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ரன் பண்ணுவேன். ஸோ தட் கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப்பில் அந்த ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இந்த டைம் வந்துட்டு நான் எந்த ஆப்ஜெக்டும் எடுக்கல. என்ன பண்ணேன்னா சின்ன ஒரு அட்டையில் 2 சென்டிமீட்டருக்கு நான் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன், கட் பண்ணி. இதுதான் வந்து 2 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்தா தெரியும். இப்போ அதை வந்துட்டு 2 லைனுக்கும் நடுவில் ரன் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைன் காஞ்சிருக்கு. ஸோ தட் செகண்ட் லைன் வந்துட்டு இப்போ அட்ஜஸ்ட் ஆகி கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் உள்ள தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இப்போ அதை வச்சு அப்படியே இந்த மாதிரி ரன் பண்ணீங்கன்னா அந்த சென்டர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக 2 சென்டிமீட்டரில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் ரன் பண்ணி பர்ஃபெக்டாக ஒட்டிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு திக்கான அட்டையில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வளைவு வருது இல்லையா, அங்கே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நான் க்ளூவை. இப்போ இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஒட்டி முடிச்சிருக்கோம். அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பர்ஃபெக்டாக ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸு பர்ஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இந்த மாதிரி மெஷர் பண்ணி நடுவில் ரன் பண்ணும்போது அது கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்துட்டு எவ்ரி 1 சென்டிமீட்டருக்கு நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த கோடெல்லாம் மிட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ 1 சென்டிமீட்டர் கீழே வந்துட்டு நம்மளோட மிட் லைன் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஸ்டோன் செயின் பால் செயின் 2 லைனு. அதனுடைய மிட் பாயிண்ட் இது நான் ட்ரா பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எவ்ரி 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 1 சென்டிமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வி ஷேப்புக்கு ப்ரீவியஸ் மிட் பாயிண்ட்ல இருந்து அடுத்த சைட்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து டாட்டட் லைன்ஸ் போடுறேன். ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்படியே வந்துட்டு நீங்கள் நெக்லைனில் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ளவுஸில் பார்த்தா சிலருக்கு மேபி புரியாது, அதனால நான் ட்ரா பண்ணியே காமிச்சிட்டேன். நம்ம இங்கே வந்து ஆங்கர் த்ரெட், காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். நீடில் நம்பர் 5 சிங்கிள் லைன் எடுத்து நாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நீடில் மேலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேசி டேசி ஸ்டிச். அது வந்து ஆக்சுவலாக செயின் ஸ்டிச் தான், பட் இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு இங்கே குத்திக்கோங்க. கீழேருந்து மேலே பாயிண்ட்டுக்கு குத்திக்கலாம். இந்த இடத்துல லூப் பண்ணிட்டு வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு மிடில் வர ஸ்டிச். ஸோ இது இப்போ வந்து சைட்ஸில் போடணும். சைட்ஸ் வந்துட்டு எப்படின்னா மேலே வந்துட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போகுது இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு கைட் பண்ணி போடணும். இப்போ இந்த சைடு குத்திருக்கோம் இல்லையா, இப்போது லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணி அப்படியே நீடில் மேலே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எகெயின் இப்போது கீழேருந்து மிட் பாயிண்ட் கீழே இருக்கு இல்லையா, மிட் பாயிண்டில் குத்தி இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருக்க லைனை வந்து கைட் பண்ணிக்கோங்க. எகெயின் ஒரு லூப், இப்போ நீடில் எடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி மேலே கடைசியில் எட்ஜில் குத்திக்கோங்க. குத்திட்டு ஒரு லூப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நீடில் வந்து அந்த எட்ஜில் கரெக்டாக அந்த எட்ஜில் குத்தி கீழே கொண்டு போயிடலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதேவே வந்துட்டு இப்போ ரைட் சைடில் போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா மிடில் வந்துட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின்லேருந்து மேலே வரணும் நீடில், அந்த எட்ஜிலேருந்து. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து ரைட் சைடு என்ன பண்ணமோ அதைவே லெஃப்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். மிடில் இருந்து மேலே கிராஸாக போகணும். ஸோ லூப் இட் எடுத்துக்கலாம். ஸோ என்ன இந்த ஸ்டிச்சு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த மேலே வந்துட்டு டயகனலாக இருக்கு இல்லையா, அந்த லைனை வந்துட்டு நீங்கள் கைட் பண்ணி அனதர் ஒன் ஸ்டிச் லூப் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஒன்று போட்டோம்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் வர ஒரு செயினை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை போட்டிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை வந்துட்டு நான் எப்பவும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும் ஃபுல் டிசைனுக்கும். அப்போ தான் டிசைன் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்படி நீடில் குத்திட்டு லூப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே எகெயின் அந்த எட்ஜில் எப்படி குத்தி கீழே கொண்டு போகணுமோ அதே மாதிரி குத்தி கீழே கொண்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாவே தெரியும் ஃப்ரேம் இல்லாமல் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரேம் இல்லாமல் போட முடியுமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் என்னோட 2 விரலில் அந்த கிளாத்தை வந்துட்டு அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை வந்து விரிச்சு பிடிச்சி அதில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரேம் வாங்கிக்கோங்கன்னு. நம்ம இதேவே தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம், பட் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில். ஸோ இப்போ க்ரீன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ப்ளூ. ஓகே, ப்ளூ வந்துட்டு அந்த வி ஷேப்பில் மிடில் கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி க்ரீன் எப்படி போட்டோமோ அதே தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லேசி டேசி ஸ்டிச் கைண்ட் ஆஃப் போட்டுட்டு சைடில் டயக்னலாக வந்து டிசைன் கொண்டு போகணும். இது வந்து நீங்கள் க்ரீனை கைட் பண்ண வேண்டியதில்லை. அந்த இடத்துல ஒரு டயக்னலாக ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கு இல்லையா, ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்து நீங்கள் போட்டால் போதும். க்ரீனோட கொண்டு போனீங்கன்னா வந்துட்டு இன்னும் கிட்ட போயிடும். அது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ டயக்னலாக போடும்போது அந்த மார்க்கிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸும் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்டிச் போடுறீங்கன்னா அதையே வந்து ஃபுல் லென்த்துக்கும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீடில் கீழே கொண்டு போயிடலாம். இப்போ வந்துட்டு மிடில் இருக்கு இல்லையா அந்த லேசி டெய்ஸி, அந்த இடத்துல இருந்து நீடில் வெளியில் கொண்டு வரணும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எகெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்துட்டு நீங்கள் அல்டர்னேட்டிவ் கலர்ஸில் தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. இஃப் சப்போஸ் உங்கள் சாரியில் ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக ஒரே கலரில் போடலாம், அப்போவும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. சில்க் த்ரெட் வச்சு போடுறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. போடுறது கஷ்டம். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பிகினராக இருந்தாலும் போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம மோட்டிவ். எம்ப்ராய்டரியே தெரியாதவங்களும் வந்துட்டு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து சில்க் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஏன்டா எடுத்தோங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் தான் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு இந்த நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. பட் இந்த ஆங்கர் த்ரெட் காட்டன் த்ரெட் தான், பட் ஷைனிங்காகவும் இருக்கும், எல்லா ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற பேச்சு அது கேட்கும், பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் நிற்கும். ஸோ இதே வந்து ஃபுல் லென்த்துக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சின்ன பீட் கோல்ட் பீட் வந்துட்டு நார்மல் சீவிங் மிஷின் த்ரெட் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டிச் பிளவுஸ் எம்ப்ராய்டரி நிறைய போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுதான் வந்து பிளவுஸோட மிடில் பார்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடும் வந்து வி ஷேப்பில் போயிருக்கு இல்லையா. ஸோ ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷனில் போடுறதுக்கு பிளவுஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் ரைட் சைடில் போகுது, இந்த சைடு வந்து லெஃப்டில் போகுது இந்த மாதிரி. ஸோ நம்ம டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கு. ஃப்ரேமில் வச்சு போடாததுனால கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது. பட் ஃப்ரேம் வச்சு போட்டிருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும். இந்த டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக எம்ப்ராய்டரியில் ரொம்ப டேலண்ட் வேணுங்கிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸையும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி மாற்றலாம். நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூட ஈஸியாக இந்த டிசைனை செஞ்சு அச்சீவ் பண்ணும். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா, இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.